பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட, இந்த புதிய மாதத்திலே, இந்த 8ஆம் மாதத்தின் 1ஆம் நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை 145ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய், நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் இந்த புதிய மாதத்தை காணும்படியாய் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த வருடம் ஆரம்பித்து 7 மாதங்களை முடித்து இந்த 8ஆம் மாதத்தின் 1ஆம் நாளிலே கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பராமரித்திருக்கிறார். இம்மட்டுமாய் நடத்தி வந்தவர் இனியும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறவராய் இருக்கிறார். நாம் விழுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை தாங்கி பிடிக்கிற தேவனாக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிற போது, நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நகர்ந்து செல்கிற போது பல சூழ்நிலைகளில், பல வேளைகளில் நாம் விழக்கூடும். பல காரியங்கள் நம்மை விழ வைக்கும். பல சூழ்நிலைகள் நம்மை விழ வைக்கும். பல மனிதர்கள் நம்மை விழ வைப்பார்கள். ஆனால் அதன் மத்தியிலே நாம் விழாதபடிக்கு கர்த்தர் நம்மை தமது கரங்களிலே ஏந்தி கொள்கிறவராய் இருக்கிறார். நம்மை தாங்கிக் கொள்கிறவராய் இருக்கிறார். நம் கீழே விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். மாதத்துல கூட நீங்கள் விழுகிற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில வரலாம். ஆனால் கலங்காதிருங்கள், நீங்கள் விழுந்து போவதில்லை. கர்த்தர் உங்களை தாங்கி பிடிக்க வல்லவராகிறார். அவர் உங்களை தாங்கி பிடிப்பார். அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். அவர் சமூகத்திலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் ஒரு காலத்தில் விழுந்து போவதில்லை. நீங்கள் விழுகிற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களை தாங்கி பிடித்து உங்களை மீட்டுக் கொள்கிற தேவனாகிறார். நீங்கள் விழாதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். அவர் உங்களை கைவிடாதவர். அவர் உங்களை ஏந்துவார், உங்களை சுமப்பார், உங்களை தப்புவிக்க கர்த்தர் ஒருவரே வல்லவராகிறார். மனிதர்கள் உங்களை விழ வைக்க நினைக்கலாம். சத்துரு நீங்கள் விழுந்து போக வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தாங்கி பிடிக்க வல்லவராகிறார். சத்ருவானவன் நீங்கள் விழும்படியாய் பல காரியங்களை உங்களுக்கு விரோதமாய் செய்தாலும் அது ஒன்றும் வாய்க்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். நீங்கள் நிச்சயமாய் விழுந்து போவதில்லை. நீங்கள் ஒரு காலத்திலும் விழுந்து போவதில்லை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் விழுகிற யாவரை, அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற, அவர் சமூகத்தில் காத்திருக்கிற யாவரையும் அவர் விழாதபடிக்கு தாங்குகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஒரு சில வேளைகளிலே நீங்கள் பாரம் சுமக்க முடியாதபடிக்கு, நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற பாரங்கள் நீங்கள் தாங்க முடியாத பாரங்களா இருக்கலாம். இந்த 7 மாதங்கள் பாரத்தை சுமந்து வந்திருக்கலாம். இந்த 7 மாதம் உங்களால் அந்த பாரத்தை சுமக்க முடியாதபடிக்கு நீங்கள் திகைத்து போய் கொண்டிருக்கலாம். உங்கள் சரீரத்தில் பலனை இழந்திருக்கலாம். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் இந்த பாரத்தை சுமக்க முடியாதபடிக்கு நீங்கள் பலனற்று போயிருக்கலாம். பலனற்று போய் நீங்கள் விழுந்திருக்கலாம். நீங்கள் பல பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். குடும்பத்தின் பாரங்கள், போராட்டத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். கடன் பாரம் உங்களை அழுத்தலாம். பண கஷ்டம் என்னும் பாரம் உங்களை அழுத்தலாம். பலவீனம் என்னும் பாரம் உங்களை அழுத்தலாம். இப்படிப்பட்ட பலவிதமான பாரங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் இருக்கலாம். அந்த நெருக்கங்கள் உங்களை எழும்ப விடாதபடிக்கு நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். மீண்டுமாய் எழும்ப முடியாதபடிக்கு உங்கள் சூழ்நிலை இருக்கலாம். இந்த நாளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருக்கிறீங்களா? விழுந்து போயிருக்கிறீங்களா? என்னால இந்த பாரத்தை சுமக்க முடியல, என்னால இந்த சுமையை சுமக்க முடியல, என்னால இந்த குடும்பத்தின் பாரத்தை சுமக்க முடியல, என்னால இந்த போராட்டத்தை சுமக்க முடியல, என்னால இந்த பிரச்சனையை சுமக்க முடியல, என்னால இந்த உபத்திரவத்தை சுமக்க முடியல, என்னால இந்த பலவீனத்தை சுமக்க முடியல, நான் சுமந்து சுமந்து விழுந்ததுதான் மிச்சம் என்று நீங்கள் அங்கலாய்ப்போடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் விழுந்த நிலைமையில இருக்கலாம். உங்களை தூக்கி எடுக்க கர்த்தர் உண்டு. உங்களை தூக்கி எடுக்க இயேசு உண்டு. அவர் உங்களை தூக்கி எடுப்பார். நீங்கள் விழுந்து போன நிலைமையில இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த நாளிலும் பல காரியங்கள் உங்களை விழ வைத்திருக்கலாம். நீங்கள் விழுந்து போயிருக்கலாம், மடங்கடிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் கரம் உங்களை தூக்கி எடுக்கும், உங்களை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விழுந்து போகும்போது சந்தோஷப்பட்ட, நீங்கள் விழுந்து போகும்போது உங்களை ஏளனமாய் பார்த்த, ஏளனமாய் பேசின அந்த மனிதர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். தூக்கி எடுக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவார். பல காரியங்களில நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். நீங்கள் விழுந்து போன சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறவர் மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்க ஒரே ஒரு காரியம், அவர் மீது நம்பிக்கை வையுங்கள், அவர் மீது விசுவாசத்தை வையுங்கள். என் கர்த்தர் என்னை நிச்சயமாய் தூக்கி எடுப்பார். அவர் என்னை தூக்கி எடுக்க வல்லவர். மனிதன் என்னை விழ வைக்கலாம், சத்ரு என்னை விழ வைக்கலாம்.
ஆனால் நான் ஆராதிக்கிற கர்த்தர் எனக்கு உண்டு. நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு உண்டு. அவர் பலத்த கரம் என்னை தூக்கி எடுக்கும். நான் விழுந்தாலும் கலங்குவதில்லை. தூக்கி எடுக்க என் கர்த்தர் இருக்கிறார். அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். எந்த விதமான பாரத்தை சுமந்தாலும் அந்த பாரத்தை என் மீது வைத்து விடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அதை சுமக்கிறேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் தருவேன் என்று சொன்ன கர்த்தர். நீங்கள் சுமக்கிற பாரத்தில் விழுந்து போயிருக்கலாம். அவர் மீது நம்பிக்கை வைக்கும்போது, அவர் மீது விசுவாசத்தை வைக்கும்போது அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்து அவர் நம்முடைய பாரங்களை சுமக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய பாரத்தை சுமப்பார். நம்மை மீட்டெடுக்க இயேசு உண்டு. உங்களை தூக்கி எடுக்க இயேசு உண்டு. உங்கள் பாரத்தை சுமக்க இயேசு உண்டு. அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை பாதுகாப்பார். இந்த 8ஆம் மாதத்திலே நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த 7 மாதத்தின் பாடுகள், இந்த 7 மாதத்தின் உபத்திரவங்கள், இந்த 7 மாதத்தின் போராட்டங்கள், இந்த 7 மாதத்தின் சுமைகளை கர்த்தர் மாற்ற வல்லவர். அவர் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். அப்பா, நீர் உண்மை உள்ளவர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் வல்லமை நிறைந்த தேவன் ஆண்டவரே. கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விழும்போது, தடுமாறி விழும்போது, சத்துருக்களை எங்களை விழ வைக்கும் போது நீர் எங்களை தாங்கிக் கொள்கிறீர். தாங்கி பிடிக்கிறதற்காக ஸ்தோத்திரமானவர். நாங்கள் விழாதபடிக்கு நீர் பாதுகாக்கிறதற்காக நன்றி அப்பா. பல சூழ்நிலைகள், பல வேலைகளிலே நாங்கள் விழுந்து போயிருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு எங்களை தாங்கி பிடித்ததற்காக நன்றி அப்பா. ஒரு சில வேலைகள், இந்த பாரங்கள், குடும்பத்தின் பாரங்கள், கடன் பாரங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், இதை எங்களை அழுத்தும் போது அதை தாங்க முடியாமல், அந்த பாரத்தை தாங்க முடியாமல் நான் விழுந்து போயிருக்கலாம். ஆனால் என்னை தூக்கி எடுக்க கர்த்தர் நீர் உண்டு ஆண்டவரே. என்னை தூக்கி உயர்த்த கர்த்தர் நீர் உண்டு. என்னை தூக்கி எடுக்க நீர் உண்டு. என் பாரத்தை சுமந்து கொள்ள நீர் உண்டு ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நான் நோக்கி பார்க்கிறேன். உம்மை மாத்திரமே நான் விசுவாசிக்கிறேன். இந்த 8ஆம் மாதமாகிய இந்த ஆகஸ்ட் மாதத்தையும் கரத்தில் கொடுக்கிறேன் அப்பா. நீர் என்னை நேர்த்தியாய் நடத்துவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த 8ஆம் மாதத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிற காரியங்கள், திட்டமிட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் குறித்த நேரத்தில், ஏற்ற நேரத்தில் வாய்க்கப்படுவதாக. 8ஆம் மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் அவர் காண நீர் கிருபை தருகிறார். நீரே அவர்களை நடத்து, நீரே அவர்களை தூக்கி எடு, நீரே அவர்களை கரம் பிடித்து நடத்துகிறார். காத்து வழிநடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை தாங்குவார், ஏந்துவார், உங்களை தப்புவிப்பார். விழுந்து போன நிலைமையில் இருக்கிற உங்களை கர்த்தர் தூக்கி எடுத்து, உங்களை மீட்டெடுத்து, உங்களை உயர்த்துவாராக.